ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கடந்த 1996 ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. பின்னர் 1997ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 66,66,42,318 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா உள்பட 4 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2003ஆம் ஆண்டில் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்றக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு செய்ததை தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு வழக்கு விசாரணை மாற்றப்பட்டது. பல்வேறு காரணங்களால் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாத ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு அக்டோபரில் நேரில் ஆஜராகி 1300க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். 2013ஆம் ஆண்டு ஜூனில் தொடங்கிய வழக்கின் இறுதிக்கட்ட வாதங்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி முழுமையாக நிறைவடைந்தன. இதையடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பளித்தார். ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதமும், சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகிய மூவருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனையடுத்து அக்டோபர் 1ஆம் தேதி 4 பேரும் கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மற்றும் ஜாமீன் கேட்டு மனு செய்தனர். அவர்களுக்கு ஜாமீன் வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து 4 பேரும் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அக்டோபர் 17ஆம் தேதி ஜெயலலிதாவிற்கு ஜாமீன் வழங்கியது. 21 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜெயலலிதா ஜாமீனில் விடுதலையானார். டிசம்பர் 18ஆம் தேதி ஜெயலலிதாவின் ஜாமீனை ஏப்ரல் 18ஆம் தேதி வரை நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போது மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக தனி நீதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அந்த வழக்கை 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. வழக்கு முடிந்த 1 மாத காலத்திற்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது.